அந்த மாதிரி நடிச்சா அடிக்கிறது கூட யூஸ் பண்ணுவாங்க. இது பெருக்கிறதுக்கு யூஸ் பண்றது. ஓ நோ, எங்க மம்மி ஆல்ரெடி பெருத்திருக்காங்க. இத யூஸ் பண்ணி இன்னும் பெருத்துட்டாங்கன்னா அப்புறம் எங்க டாடி எங்க மம்மியை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. டிவோர்ஸ் பண்றதை விட உங்க 2 பேரையும் கொலை பண்ணணும்டி. வீடு கூட்டுற தொடப்பக்கட்டை என்னன்னு உங்க 2 பேருக்கும் தெரியல. கைசிட. ஓகே வியூவர்ஸ், இப்ப இந்த 2 டீமும் ஜெயிச்சு தொடப்பக்கட்டை வாங்க போறாங்களா இல்ல தொடப்பக்கட்டையாலேயே அடி வாங்க போறாங்களான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஓகே, நாம இப்ப போட்டிக்கு போலாமா? போட்டிக்கு எதுக்கு? ஊட்டிக்கு போலாம். நீங்க ஊட்டி பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்ல மேடம். இப்ப பாருங்க, பக்கத்துல வா. காட்டு. ஊட்டி பாத்துட்டீங்கல்ல, இப்ப போட்டிக்கு போலாமா? என்னங்க ஊட்டிக்கு போலாம்னா குழந்தைக்கு ஊட்டி காட்டிட்டு ஏய், உனக்கு நெக்கலா? இதெல்லாம் உங்க வீட்டாண்ட வச்சுக்கோ. இந்த கொட்லாம்பட்டி கோவிந்தம்மா கிட்ட வச்சுக்கினா கோங்கரா சட்னி ஆயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். ஓகே வியூவர்ஸ், குடுக்கலன்னா கோச்சிக்காதீங்க. போட்டியின் முதல் கேள்வி ஹை கிளாஸ் டீமுக்கு. ஏண்டி குந்தானிச்சி, உங்க டீம் தான் கேள்வி கேட்க போறேன். தூங்கிட்டா இருக்க? கேள்விக்கு பதில் தெரியலன்னா முழிச்சிட்டு இருக்கவானு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, அதான் தூங்குனேன். தூங்கிட்டு இருக்கப்ப கனவுல ஒட்டி செருப்ப தூக்கிட்டு உன்னை அடிக்க வந்திருப்பாளே. எஸ், துரத்துக்கிட்டு வந்தா. ஆனா அந்த பொம்னாட்டி யாருன்னு தெரியல. கம்னாட்டி அது நான் தாண்டி. ஏண்டி ஹை கிளாஸ் பொம்பளைங்களுக்கு துண்டு தூங்குறதே வேலையா போச்சு. சரி, தூங்குறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால அது சம்பந்தமாவே ஒரு கேள்வி கேட்கிறேன். தூங்கு மூஞ்சி மரத்தோட மூஞ்சி யார் மூஞ்சி மாதிரி இருக்கும்? இந்த மூஞ்சி மாதிரி. எந்த தைரியம் நீக்கும் ஈ கொட்லாம்பட்டி கோவிந்தம்மாவை தூங்கு மூஞ்சி நான் சொல்றேன் சம்பிஸ்தானோ. நோ 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 நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. நான் உங்களுக்கு சொல்லல, அந்த குண்ட கருப்பா இருக்கே அந்த லேடி தான் தூங்கு மூஞ்சி கை காட்டப்போ நீங்க குறுக்க வந்துட்டீங்க. ஏண்டி விடியா மூஞ்சி, யாரோ பார்த்து தூங்கு மூஞ்சின்ற உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திருவேன். ஏத்துவேன். மீட்டர் கேஜில ஏத்துவியா, பிராட் கேஜில ஏத்துவியா? இல்லடியாவோ ஏஜ் கீஜின்றா ஒரு எழுவும் புரியல. உனக்கு ஏஜ் ஆகி போச்சா? உன்னை கேள்வி அந்த பொம்பளை. யாரோ பார்த்து கேள்வின்ற இப்ப கூட ராத்திரில நைட்டு போட்டு ரவுண்ட்ஸ்ல வந்தா எத்தனை பேரு நாக்க தொங்க போட்டு பின்னால வருவாங்க தெரியுமா? ஆமா, இவர் பெரிய பார்த்த பேரழகி 10 ஒரு மகாராஜாவும் இவரை சுத்தி வராங்க. அந்த திருநாயி அது நாக்க தொங்க போட்டு தாண்டி வர்றோம். ஐயோ நிறுத்துகிறீ. ப்ரோக்ராம் நடத்துற இடத்துல வந்து பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ப்ரோக்ராம் நடத்தணுமா வேணான்றீங்களா? ஒழுங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடி. தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? எங்க அம்மா சாக்கடிச்சு சாக்காம இருந்திருப்பாங்க. ஆய்வாதமா கட்சிக்கோ. எங்க ஆயா சாவுக்கு காரணமா இருந்த அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்ணுல மாட்டினா அவனை வெட்டி கண்டம் பண்ணிடுவேன். ஏய், இதே மாதிரி சொல்லி நீ ஊருக்குள்ள சுத்துன உன்னை வெட்டி கண்டம் பண்ணிடுவாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல, விஜயசாந்தி ரேஞ்சுக்கு ரிவெஞ்ச் அடிக்கிறியா? ஓகே, கேட்ட கேள்விக்கு கேனத்தனமா பதில் சொல்லி லோ கிளாஸ் டீம் பாயிண்ட் லூஸ் பண்ணிருச்சு. அடுத்த கேள்வி ஹை கிளாஸ் டீமுக்கு. சொல்லுங்க, நீங்க கார்ல வேகமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ரோட்ல சிவப்பு கலர் லைட் எரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? உடனே நூறுக்கு போன் பண்ணி ரம்ஜானுக்கு பிரியாணி கேப்பியா? நூறு என்ன முஸ்லீம் பொண்ணு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் போன் நம்பர். போன் போட்டு எங்க ஏரியால ரெட் லைட் போட்டு பிராத்தல் நடக்குது, உடனே வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவங்க வந்து உன்னதாண்டி அரெஸ்ட் பண்ணுவாங்க. மேடம் என்ன சொல்றீங்க? நான் சிவப்பு லைட்னு சொன்னது மவுண்ட் ரோட்ல இருக்க சிக்னல். அங்க போன் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்தீங்கன்னா உன்னை தானே கேஸ்ன்னு புடிச்சிட்டு போவாங்க. சரி, நீ சொல்லுடி, சிவப்பு கலர் லைட் எரிஞ்சா நீ என்ன பண்ணுவ? எதுக்கு தேவையில்லாம பகல்ல லைட் எரியுதுன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன் ஊர்ல இருக்க சிக்னலுக்கெல்லாம் நீ தான் கரண்ட் பில் கட்டியா? அது இல்ல மேடம், எங்க ஸ்கூல்ல கரண்ட் சேவ் பண்ண சொல்லி இருக்காங்க. முதல்ல நீ சேவ் பண்றீ. மூஞ்செல்லாம் ஆம்பளை மாதிரி முடி முளைச்ச மாதிரியே இருக்கு. மேடம் சும்மா இருங்க, என் பொண்ணை நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். ஏண்டி உன் குரல் ஆம்பளை குரல் மாதிரியே இருக்கு? எங்க அம்மா என்னையும் ஆம்பளை மாதிரி தான் வளர்த்து வச்சிருக்காங்க. மேடம், எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்தாங்கன்னு கேட்கவே இல்லையே. அத நீ சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லடி. பண்ணி எல்லாம் எப்படி வளர்ப்பாங்கன்னு நான் நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல பாத்துருக்கேன். என்ன வீட்டுல தனியா விட்டுட்டு நீ மட்டும் போய் ஜியோகிராபி சேனல்ல நெக்ஸ்ட் வந்துவியா? வந்து எங்க அம்மா